வணக்கங்க. இன்னைக்கு வந்து நாம ப்ளம் கேக் தான் செய்ய போகிறோம். கிறிஸ்மஸ்க்காக போய் வாங்காமல் நம்ம வீட்லேயே எப்படி சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம்னு பார்க்கலாங்க. கிறிஸ்மஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நியூ இயரும் வரப்போகுது. அதனால் வீட்டிலே சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி ப்ளம் கேக் தானுங்க செய்ய போகிறோம். அதுக்கு எல்லாமே தேவையான நட்ஸ் எல்லாம் எடுத்துருக்கோம். பாதாம், முந்திரி, பேரிச்சம்பழம் இதெல்லாம் எடுத்துருக்கு. டூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே எடுத்துருக்கு. உங்களுக்கு தேவையான நட்ஸ் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து இதுதான் இருந்துச்சு, அதனால் இதை போட்டு செய்ய போகிறேங்க. இந்த கப்பில் 2 கப்பு மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு சர்க்கரையோட அளவு 1.5 கப்பு எடுத்துக்கலாங்க. இடையிலே இந்த சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக. இந்த மாதிரி கலராக போட்டோம், பார்க்குறக்கு கலர்ஃபுல்லாக இருக்குங்க. சர்க்கரை வந்து ஒரு 1/2 கப்பு சேர்க்கலாங்க. இதில் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காம இருந்தால் தான் கேரமல் வரும். தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பர்பி மாதிரி வந்துடும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு கடாயை சூடு பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. இதுவே கரைஞ்சி கேரமல் ஆகிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிடுவோம். இல்லைன்னா ரொம்ப கெட்டியாயிரும், மிட்டாய் மாதிரி ஆயிரும். இது அடி பிடிக்காமல் இருக்க நம்ம கிண்டி விட்டு. சில பேர் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றுறாங்க, தண்ணி ஊற்றக்கூடாது. பாருங்கள், இதே கரையுது பாருங்கள். பாருங்கள், கொஞ்ச நேரம் விட்டோம்னா அதுவே கரைஞ்சி வருது பாருங்கள். கரைஞ்சி கலர் மாதிரி நல்லா டார்க் ப்ரௌனாக வருங்க. பாருங்க, சக்கரை கரைஞ்சி கலர் மாறிட்டே வரும். இந்த நேரத்தில் அடுப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இனிமேல் இது ஃபுல்லாக கரைய வைக்கலாம். ஃபுல்லாகவே நம்மளுக்கு கேரமல் கிடச்சிருச்சு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றுனீங்கன்னா கேரமல் கிடைக்காது, பர்பி தான் கிடைக்கும். இப்போ வந்து இந்த ஓரமாக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விடும்போது தெரிக்கும். எதுக்கு தண்ணி விடுறேன்னா இது வந்து கெட்டி ஆகாமல் இருக்கிறது. ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் கலந்து ஒரு கொதி வரட்டும். இது எல்லாமே மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நேரம் இதில் ஒரு 1 நிமிஷம் வேகட்டுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை இறக்கிடலாங்க. நல்லா 1 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இது எல்லாம் நல்லா ஊறின மாதிரி. ஒரு சில பேர் இதை ஊற வச்சு செய்வாங்க ரம்மில். நம்ம வந்து இன்றைக்கி சிம்பிளாக இந்த மாதிரி குயிக்காக செஞ்சிடறோம். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் இதே போல் ப்ளம் கேக் செய்யலாங்க. இப்போ 1 கப் சர்க்கரை கேரமல் பண்ணியாச்சு. இப்போ 1 கப்பு இதை வந்து பொடி பண்ணணும். சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 4 ஏலக்காய், இது எல்லாத்தையும் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ணிட்டு வந்த சர்க்கரையை ஜலிச்சு எடுத்துக்கலாங்க.
ஜலிச்சாதான் நம்ம கிளறும்போது கட்டி இல்லாமல் ஜலிச்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துடும், இல்லைன்னா நம்ம சாப்பிடும்போது இதெல்லாம் கிடைக்கும். அதுக்கு தான் ஜலிச்சிட்றது. இதுலேயே நம்ம 2 கப்பு மைதாவையும் ஜலிச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து 3 முட்டையை இதை உடச்சி ஊற்றிருக்குங்க. இது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோலாங்க. இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்தோம்னா நல்லா புஷ்ஷுன்னு நல்லா வந்துடும். எந்த அளவு உங்களால் பீட் பண்ண முடியுமோ அந்த அளவு பீட் பண்ணிக்கோங்க. ஓரளவு பீட் பண்ணியாச்சு பாருங்கள், இந்த அளவு. இப்போ வந்து ஆயில் வந்து ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக சேர்க்குறாங்க. ஆயில் ஆப்ஷனல் தான். இது வந்து இதுக்கு பதிலாக நீங்கள் தயிர் இல்லைன்னா பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக சேர்க்குறேன். இது அதிகமாக சேர்க்கக்கூடாது, உடம்புக்கு நல்லதில்லை. இப்போ நம்ம ஜலிச்சு வச்ச மைதா மாவு, சர்க்கரை இது எல்லாமே இதில் போட்டு கலந்துக்கலாம். இது வந்து மாவு போடும்போது கெட்டியாக இருக்குங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சோம்னா இந்த மாதிரி ஆயிரும். ஏன்னா சர்க்கரை போட்டதுனால தண்ணி விடும். நீங்கள் வந்து கெட்டியாக இருக்குதே அப்படின்ட்டு தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ வந்து நம்ம அரை ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு போட்டிருக்கேங்க. 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா கலந்துட்டு, இந்த முட்டை ஸ்மெல்லெல்லாம் வராது இருக்கிறதுக்கு, நம்ம முட்டை சேர்த்துருக்கோம் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காகவும் கேக்கு ஃப்ளேவர் வரக்காகவும் நம்ம வெனிலா எசன்ஸு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நார்மல் ஒயிட்டு வெனிலா எசன்ஸ் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிற கேரமெல்லாம் இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸு இதில் போட்டுட்டு இது நல்லா கலந்துடலாங்க. கலந்துட்டு நான் காமிக்கிறேன் லாஸ்ட்டாக. இதுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு காய்ச்சிய பால் இருந்ததுன்னா ஊற்றிக்கோங்க. இது ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா. பேட்டர் இது தான். இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சுற்றி தடவிட்டு, இதுக்கு வந்து பட்டர் பேப்பர் போடணும். அது இல்லை அதனால் இப்படி பண்ணிக்கலாங்க. ஆயில் தடவிட்டு கொஞ்சோண்டு மைதா மாவு இப்படி பண்ணிட்டோம்னா இப்படி தட்டி விட்டுருங்க. ஒட்டாமல் நம்மளுக்கு எடுக்கும்போது ஈஸியாக கிடைக்கும். இது ரெடி பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண கேக்கை இதில் ஊற்றிடலாம். வந்து உள்ளே வச்சிடலாம். அடுப்பை வந்து நம்ம பழைய கடாய் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அடி கனமான பாத்திரம், இல்லைன்னா குக்கர் உங்கள் வீட்டில் இருந்தால் கூட வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இதை உள்ளே இறக்கிட்டு மூடி போட்டுடலாங்க. இதுதான் இதில் வந்து 3/4 வாசி தான் இருக்கணும். இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பார்க்கலாம் எப்படி ரெடியாகி வருதுன்னு. நம்ம வந்து இதை மூடி போட்டு இது மேலே ஒரு வெயிட்டை வச்சு அரை மணி நேரம் கழித்து மேலே கொஞ்சோண்டு நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மூடி வச்சிடலாங்க. இது வேகறதுக்கு 1 மணி நேரம் மேலே வச்சுருவோம். இப்போ 20 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா இந்த தட்டு வந்து முட்டுற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால் வேறு தட்டு மாற்றி வச்சுக்குவோம். அதுக்கு தான் நம்ம 3/4 வாசி போடுறது. மாவு அதிகமாக போயிடுச்சு. சரி பரவாயில்ல. வந்து இந்த ஸ்டேஜில் மேலே கார்னிஷ்க்கு கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுட்ருலாங்க.
பாதியில் இப்படி வச்சோம்னா கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டே போட்டுட்டோம்னா உள்ளே போயிடும். அதுக்காக தான் இப்படி வைக்கிறது. லாஸ்ட்டாகவும் வைக்க முடியாது. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி ஒரு மேலே வெயிட் வச்சிடலாங்க. இப்போ இந்த மாதிரி வெயிட் வச்சுட்டு இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கலாங்க. இப்போ கேக் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுங்க. 1 மணி நேரம் விட்டுட்டேன். இடையில நம்ம அரை மணி நேரத்தில் அந்த மேலே நட்ஸ் எல்லாம் தூவணும். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிருக்கு. இடையில எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. வாங்க பார்ப்போம். இது எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்குறக்கு இந்த மாதிரி ஒரு நெய்ப்போ இல்லை இதோ எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒட்டாமல் வருது 2 சைடும். அப்படின்னா இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ப்ளம் கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அருமையான ப்ளம் கேக் ரெடி. கடையில் போய் எவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம். வீட்டில் செஞ்சு நம்ம சூப்பராக சாப்பிட்லாங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேங்க. எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் இந்த ஓரத்துலலாம் இப்படி எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் வரும். நம்ம மைதா பட்டர் சீட் போட்டிருந்தா பிரச்சனை இல்லை. நம்ம மைதா தூவியிருக்கோம். அதனால கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. இங்கே எடு. ரெடி. ஜம்முன்னு வந்திருக்கு சூப்பராக. இந்த மைதா போட்டதுனால இந்த மைதாவை தூவி விட்டதுனால எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சுங்க. சைட்லேயே கொஞ்சம் மைதா ஒட்டலை, இல்லைன்னா இது கூட இருக்காது. உடனே அப்படியே சூப்பராக வந்துருச்சுங்க. இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் சூடு இருக்குது பாருங்கள். நம்மளோட சூப்பரான அருமையான ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டிலே டக்கராக செஞ்சிட்டோம். இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வரும். இதே அளவோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாவது டிஷ் உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீட்டுக்கு வந்துருக்கேங்க. கூப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லிட்டோம். நல்லா இருக்காமா? விசில் வந்துட்டு இருக்குது. கொஞ்சம்